அஸ்ஸலாமு அலைக்கும் ரீசா ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து vlog பார்த்தீங்கன்னா டே இன் மை vlog போட்டிருக்கேன். பட் என்ன அதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் 1 இயருக்கு மேலே என்னோடய பிரதர் ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த vlog எடுக்கிறப்ப. ஆக்சுவலி இது வந்து ஒரு டே இன் மை vlogன்னு சொல்ல முடியாது, 2 days இன் மை vlogன்னு சொல்லலாம். மொதல் நாள் உள்ள ப்ரிப்பரேஷனு அந்த மாதிரி. அண்ட் மோஸ்ட்லி இந்த தடவை பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் குவாரண்டைனில் இருந்துட்டு தான் வந்திருக்காப்புல பிகாஸ் இந்த சுச்சுவேஷனால். பட் அவர் வேக்சினேஷன் எல்லாமே போட்டுட்டு வந்ததுனால ஒரு 2-3 days குவாரண்டைனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களை மீட் பண்ணாப்புல. ஸோ அண்ணன் வந்திருக்க கிளிப்பிங்ஸை என்னால் எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் உள்ள கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரீசா vlog யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம துல்கிஃபில் வந்து இப்போ மலையை ரசிச்சிட்டு இருக்கிறாப்புல. சூப்பரான ஒரு கிளைமேட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொதல் நாள் எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் ப்ராசஸ்ஸு. ஆக்சுவலி திடீர்னு தான் அண்ணன் வர்றதே வந்து ஆக்சுவலி சொல்லிச்சு. ஸோ வந்து அப்படியே பரபரப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங்கு ஓரளவு முடிச்சாச்சு க்ளீனிங் வேலையை. ஸோ அதோடு நான் ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்ததும் வந்துருந்துச்சு. இதை கண்டிப்பாக முக்கால்வாசி யூடியூப் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இந்த ஈட் vlog அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன லைட் இது மாதிரி கேண்டில் வச்சு இது பண்ணுற மாதிரி ஒரு லைட் இது தான். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகே, ஒரு ஆஃபர், நல்ல ஆஃபர் ரேட்டு மீஷோவில் போட்டேன். ஸோ 2 காம்போ வந்து ஐ திங்க் அரவுண்ட் 250 சம்திங் வந்துருந்துச்சு. சரி ஓகே நல்லா இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டேன். மெட்டீரியலும் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. 2 காம்போ 250 கொஞ்சம் மெட்டீரியல் சரியாக இருக்காதோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ உள்ளர கேண்டில் வச்சும் வந்துருந்துச்சு. ஸோ அது இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. இருந்த வேலையில் அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வீடியோவுக்கு காட்டிட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் தான். ஸோ குவாரண்டைன்லாம் முடிச்சுட்டு அண்ணன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு வரேன்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அம்மா தடால் புடாலாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா வட்டலப்பம் ப்ரிப்பரேஷன் தான். இந்த வட்டலப்பம் ரெசிபி கூட நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வட்டலப்பத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மெனுவில் பரோட்டா இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதுவும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அம்மாவுக்கு வந்து சன்னு வரதுனாலே ரொம்பவே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம்தான். ஸோ அம்மா ரொம்பவே பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வட்டலப்பமும் இங்கே ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாலரு. ஸோ ஜாலரும் நம்ம மெனுவில் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. பெருநாவாகட்டும் எதாக இருக்கட்டும், இந்த ஜாலரு அப்புறம் பரோட்டா வட்டலப்பம்லாம் வந்து கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா என் அண்ணன் ரொம்ப நல்ல பிள்ளையாக தொழுதுட்ருக்காரு. ஸோ குவாரண்டைன்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அம்மா வந்து தொழுதுட்டு வர சொல்லிச்சு. ஸோ ரொம்பவே நல்ல பிள்ளையாக என் அண்ணன் தொழுதுட்ருக்காப்புல. அண்ணன் குவாரண்டைன் முடித்து வந்துருச்சு. ஸோ எல்லாமே மீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிக்கன் கறி வந்து ரெசிபி ரொம்பவே சீக்கிரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவோட ஸ்டைல் சிக்கன் ரெசிபி தான். ஸோ நான் போய் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கன் கறி செய்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அப்புறம் வந்து அந்த பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஆனியன் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்காங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ பியூரி அம்மா ஆட் பண்ணுறாங்க. டொமேட்டோ பியூரி வந்து அம்மா வந்து ஹோம்மேடாக வீட்டில் வந்து டொமேட்டோ அப்புறம் கார்லிக் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பியூரி தான். அடுத்தது வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், அப்புறமா சில்லி பவுடர், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்காங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் டைரெக்டாக ஆட் பண்ணிடுறாங்க. இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா அம்மா ஆட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெப்பர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜீரகத்தூள் அண்ட் மல்லித்தூள் அம்மா ஆட் பண்ணியிருக்கு. ஹோம்மேட் கரம் மசாலா வீடியோவை யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். நம்மளோட சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பக்கம் நம்ம குட்டீஸ் பார்த்திங்கன்னா அண்ணன் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்பவே ஜாலியாக மழையை ரசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ துல்கிஃபிலுக்கு மாமாவை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆலியா தாரிஸ்க்குமே அவங்கள அத்தாவை பார்த்துட்டு ரொம்ப குஷி. ஸோ இந்த லாக்டவுனில் வீட்டிலே இருக்குதோல பிள்ளைகளோ, ஸோ வந்து யாராச்சும் வீட்டுக்கு வந்திருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதோ. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அண்ணனை போட்டு எல்லா பிள்ளைகளுமே வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. கொண்டு வந்த ஜாமானை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணன் ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு அப்புறமா தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இது வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு மச்சி வந்து ஒரு ட்ரஃபிள் கேக் ஆர்டர் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதை தான் ஓப்பன் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஈவினிங் டைம் ஆயாச்சு. ஸோ மாடியில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இங்கே பிள்ளைகளெல்லாம் இங்கே பாருங்கள் அமளி அடிச்சிட்டு இருக்குதோ. ஸோ மழை வேறு பெஞ்சிருந்துச்சா, சூப்பரான கிளைமேட்டாக இருந்துச்சு. அதனால நம்ம டீயும் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்தாச்சு. டீ கூட கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. டம்ரூடு நானகத்தா அப்படி எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு குட்டி விலாகு தான், பட் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். உங்களுக்கும் என்னோட இந்த விலாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரீசா விலாகுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும்.